ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹைண்ட் நாப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். புடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வறுத்த அரிசி மாவு, அரை முடி தேங்காய் பூ, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, 4 வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மாசி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மாசி வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நான் 4 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அரை முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நல்ல கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க வெங்காயமும் தேங்காய் பூவும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது 2 காஞ்ச மிளகாய் வந்து நான் சுட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், அதனால். ஸோ அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டோம், அதனால் நல்லா நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம மாசியும் ஆட் பண்ணிக்கலாம். மாசி ஆட் பண்ணாதாங்க கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் உங்களுக்கு மாசி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போது நம்ம வந்து 3 கப் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வறுத்த அரிசி மாவு தான் ஆட் பண்ணுறேன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க வரணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை நிற்கலை, உதிருது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிக்க வரணும். இப்போ நம்ம வந்து எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இட்லி குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சு அதை வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கொழுக்கட்டை வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சான்னு பாருங்கள். நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து எடுத்துடலாம். நம்மளுடைய பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம்.
அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.